நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா 29 அதிகாரம் 11 வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவு, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 6வது மாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வாக்கு தத்துவம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதான முடிவை உங்களுக்கு கொடுக்கத்தக்கதான வகையில் நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அநேக காரியங்களை எதிர்பார்த்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பதை நன்றாக அறியலாம். இந்த வருடம் ஆரம்பித்ததிலிருந்து அநேகர் எத்தனையோ காரியத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நீங்கள் என்ன காரியத்தை எல்லாம் எதிர்பார்த்திருக்கிறார்களோ இந்த வசனத்தின்படி ஒரு விதத்தில் சொல்லுவோமானால், ஆண்டவர் என்னென்ன வாக்குத்தத்தங்களை எல்லாம் கொடுத்துருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் என்னுடைய நினைவிலேயே இருக்குது. அதையெல்லாம் நான் நிறைவேற்றுவேன். அதையெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். அதையெல்லாம் நான் நிறைவேற்றுவேன் என்பது தான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அநேகர் பாருங்கள், தேவன் எனக்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், எத்தனையோ வசனங்களை கொடுத்தார், ஆனாலும் அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் என்னில் நிறைவேறவில்லையே என்று காத்து கொண்டிருக்கிறதான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, உங்களோடு கூட தான் தேவன் இந்த காலவேளையில் பேசி கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் என்னுடைய நினைவிலேயே வைத்திருக்கிறேன். அதையெல்லாம் நான் நிறைவேற்றுவேன் என்று இந்த கால வேளையில், இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை எல்லாம், முடிவை எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவன் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்க. அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த வாக்குத்தத்தம் நம்ம நிறைவேற வேண்டுமானால் நாமும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய நினைவிலேயே இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எந்த வாக்குத்தத்தமும் பார்த்தீங்கன்னா நிபந்தனையோடு கூடிய உரியதான வாக்குத்தத்தத்தை தான் பார்த்தீங்கன்னா தேவன் கொடுக்கிறார். நம்மளும் என்னென்னா எல்லா சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா அவருடைய நினைவிலேயே இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நம்முடைய நினைவை காட்டின உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல, உங்கள் நினைவுகளுக்கும் மேலானவைகளை செய்கிற தேவன் நம்முடைய தேவன் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. அதனால தான் எபேசியர் 3 அதிகாரம் 20 வசனத்தை சொல்கிறாரு, நீங்கள் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மிகவும் அதிகமாய் நீங்கள் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மிகவும் அதிகமாய் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னா கிரியை செய்கிற தேவன். அதான் நாம் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை உள்ள தேவன் என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை நம்ம நன்றாக அறியலாம். நம்ம எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாக தான் பார்த்திங்கன்னா தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பார்த்திங்கன்னா கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் பார்த்திங்கன்னா அளந்து கொடுக்குறல்ல, அதாவது என்னென்னா உலகத்தார்னு தான் பார்த்திங்கன்னா அளந்து கொடுப்பாரு. நம்முடைய தேவன் அமுக்கி குலுக்கி சரிந்து போகத்தக்கதான வகையில் தேவன் நம்முடைய தேவன் கொடுக்கிற தேவன் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. அதனால தான் சங்கீதம் 139 சங்கீதம் 2 வசனத்தில் தாவீது சொல்கிறாரு, என் நினைவுகளை நீர் தூரத்திலிருந்து அறிகிறீர் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் என்னென்னா என்னை நினைக்கவே இல்லை, எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைக்கவே இல்லை, என்னுடைய காரியங்களை எதையுமே அவர் நினைப்பதே கிடையாது, என்னுடைய குடும்பத்தை கூட அவர் நினைத்து பார்ப்பதில்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த கால வேளையில் தேவன் பேசுகிறார். அதாவது என்னென்னா, நான் உங்களுக்கு சொன்னதான எல்லா காரியங்களும் என்னுடைய நினைவிலேயே வைத்திருக்கிறேன், அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நான் நிறைவேற்றுகிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். சங்கீதம் 40 சங்கீதம் 17 வசனத்தில் கூட பாருங்கள், தாவீது சொல்கிறாரு, நானும் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார் என்று. அனைவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், என் மேலே தேவன் நினைவாக இருப்பாரா? என்னுடைய நிலைமை எப்படி இருக்கு? என்னுடைய நிலைமை, நான் சிறுமையும் எளிமையுமானவனாக இருக்கிறேன், என் மேலே நினைவாக இருக்கிறான்னு. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், படித்தவர்களாக இருந்தாலும், அதாவது படிக்காதவர்களாக இருந்தாலும், ஐஸ்வர்யம் உடையவர்களாக இருந்தாலும், ஐஸ்வர்யம் இல்லாதவர்களாக இருந்தாலும், எல்லா காரியத்திலும் பார்த்தீங்கன்னா தேவன் நம்மேல் நினைவாய் இருக்கிறார் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த கால வேளையில் உங்கள் மேல் தேவன் நினைவாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தேவன்
அநேக விதமான ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த மாத்திரம் பாருங்கள், அநேகருடைய எதிர்பார்ப்புகள் அதிகமான எதிர்பார்ப்புகளாகவே காணப்படும். காரணம் என்னென்னா, புதிய கல்வியாண்டுக்குள்ள பிள்ளைகள் போகிறார்கள். அதே நேரத்தில் அதாவது ஹையர் ஸ்டடிக்கு போகிறதான பிள்ளைகளுக்கு எதில் சேர்ப்பது, எண்ணத்தில் சேர்ப்பது, இப்படிப்பட்டதான அநேக கவலைகள், அதற்கு ஏற்றதான பண தேவைகள், பொருத்தேவைகள், இப்படிலாம் அநேக காரியங்கள்லாம் இருக்குது. என்ன செய்வேன் என்று தெரியாமல் அங்கலாய்த்து கொண்டிருக்கதான அன்பு தேவனுடைய பிள்ளைய, நீ எதிர்பார்த்திருக்கதான காரியங்களை எல்லாம் தேவன் இந்த மாதத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை நீ விசுவாசித்தால் உன்னுடைய வாழ்க்கையில் அவர் என்னென்னா அந்த காரியங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறவராக காணப்படுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அதாவது நமக்கென்று நாம் எதிர்பார்த்திருக்கிறதான காரியங்களை எல்லாம் தேவன் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாத்திரை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்வீர்கள். ஆதாமை பார்த்தீங்கன்னா தேவன் உருவாக்குவதற்கு முன்பாக ஆதாமை பார்த்தீங்கன்னா சிருஷ்டிப்பில் மனிதனை கடைசியாக தான் தேவன் உருவாக்கினார். அது காரணம் என்னென்னா, அதற்கு முன்பாகவே ஆதாமுக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்த தேவன் சகலவற்றையும் அவனுடைய ஆகாரத்துக்கானவைகள் மற்றும் உள்ள எல்லா காரியத்துக்கும் ஆனவைகளை எல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்துட்டு தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆதாமை உருவாக்கி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னான். அன்பு தேவனுடைய பிள்ளை, அதேமாரி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவைகள், அவசியங்கள், எதிர்பார்த்துருக்க காரியங்கள் எல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை நம்ம சுதந்திரிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதை சுதந்திரிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியங்களை நம்ம செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது தேவன் அதை என்னென்னா நமக்கு என்னென்னா வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை இதுவரை இந்த மாதம் இந்த வருடம் ஆரம்பித்ததிலிருந்து அநேக காரியங்களை எதிர்பார்த்து தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறதான அன்பு தேவனுடைய பிள்ளையை, நீங்கள் எதிர்பார்த்திருக்க காரியங்களை எல்லாம் இந்த மாதத்தில் தேவன் வாய்க்க செய்வார். எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எதை குறித்து நீங்கள் பாரப்பட வேண்டாம். ஏனென்றால் தேவன் செய்கிறது பார்த்தீங்கன்னா தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு எதுவானவைகளை. அவர் செய்கிறதான காரியங்கள் எல்லாம் சமாதானத்துக்குரியதாக காணப்படும். இன்றைக்கு நம்முடைய முயற்சியில் அநேக காரியங்களை நாம் செய்வது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை அனுபவிப்பதற்கு பதிலாக அநேக நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் அநேக துன்பங்களையும் பார்த்திங்கன்னா நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையை, தேவன் கொடுக்கறதான ஆசீர்வாதம் பார்த்திங்கன்னா சமாதானத்துக்கு எதுவான ஆசீர்வாதமாக இருக்கும். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, எந்த விதமான போராட்டமும் இருக்காது, எந்த விதமான எதிர்ப்பும் இருக்காது, எந்த விதமான தடையும் இருக்காது. எல்லா காரியத்தையும் பார்த்திங்கன்னா அவர் நேர்த்தியாக செய்கிற தேவன் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. தேவன் நம்ம நினைவாக இருக்கும்போது என்ன காரியங்கள் நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் என்னென்னா தேவன் நம்ம நினைவாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு சில வசனங்கள் மூலமாக நாம் தியானிக்கலாம். முதலாவதாக பார்த்திங்கன்னா, தேவன் பார்த்திங்கன்னா நம்ம நினைவாக இருக்கும்போது நமக்கு கிடைக்கிறதான ஆசீர்வாதம் பார்த்திங்கன்னா முதலாவது கிடைப்பது பார்த்திங்கன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளலாம். சங்கீதம் 115 சங்கீதம் 12 வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அன்பு தேவனுடைய பிள்ளை, முதலாவதாக தேவனுடைய நினைவிலேயே நம்ம இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. ஒருவேளை ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய அதாவது என்னென்னா நம்முடைய முயற்சினால கிரியைகளினால் அது கிடைப்பதில்லை. அநேகர் நினைத்து கொள்கிறாங்க, அதாவது என்னுடைய சாமர்த்தியத்தினால என்னுடைய அதாவது பலனால தான் நான் இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்றுக்கொண்டேன் என்று அநேகர் நினைக்கிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அது மிகவும் தவறானது. தேவன் ஒருவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும் பொழுது அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்திங்கன்னா தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவன் தருகின்ற அனைத்தும் பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருகிறார். தேவன் பார்த்திங்கன்னா ஆத்மாவில், அதே நேரத்தில் சரீரத்தில், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில், படிப்புள்ள, விவசாயத்தில், இன்னும் நாம் பார்த்திங்கன்னா எடுத்து கையிட்டு செய்கிறதான அனைத்து காரியங்களையும் வாய்க்க செய்து அதில் பார்த்திங்கன்னா தேவன் ஆசீர்வாதத்தை தருவது தான் பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம்.
இன்றைக்கு அநேக நினைத்து கொள்ளுகிறார்கள் ஏதோ அநேக பணங்கள் பொருள் இதுதான் இருந்தால் தான் ஆசீர்வாதம் என்பது. அன்பு தேவனுடைய பிள்ளைய தேவன் நாம் கைட்டு செய்கிறதான அனைத்து காரியங்களிலும் தேவன் நம்மோடு இருந்து எந்த விதமான குழப்பம் இல்லாமல் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சமாதானத்தோடு காணப்படுகிறதான காரியம்தான் பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கும் பாருங்கள், உலகத்தில் அநேகர் ஆசீர்வாதங்களத்தோடு காணப்படுகிறாங்க. ஆனால் அவர்களுடைய ஆசீர்வாதத்திலலாம் பார்த்திங்கன்னா அநேக வேதனைகள் இருப்பதை நம்ம நன்றாக அறியலாம். இன்னும் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி நாம் அடைய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சரீர முயற்சினால், தன்னுடைய குறுக்கு வழியினால், அதே நேரத்தில் தன்னுடைய சாமர்த்தியத்தினால், தன்னுடைய பொய்யான வசனிப்பின் நிமித்தமாக, மாயையான அனைத்து காரியங்களை நிமித்தமாக தங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று அநேகர் நினைத்து ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அதுவும் வாய்க்க செய்து அநேக ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நிலைத்திருக்காது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையில கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்று நீதிமொழிகள் 10:22 பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைய தேவன் கொடுக்குறதான ஆசீர்வாதம் பார்த்திங்கன்னா வேதனை இருக்காது, அதில் கஷ்டம் இருக்காது. அந்த ஆசீர்வாதம் நம்ம விட்டு எடுபட்டு போகாது. இன்றைக்கும் பாருங்கள், சிலருடைய வாழ்க்கையில் சிலர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். கொஞ்ச நாளைக்கு பாருங்கள் அவர்களிடத்தில் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த ஆசீர்வாதம் அவர்களிடத்தில் இருக்காது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு வண்டியே பாருங்கள், எப்படியோ கஷ்டப்பட்டு ஏதோ கடனுக்கோ எப்படியோ வாங்கி நம்ம மேனேஜ் பண்ணிடலான்னு அதை வாங்குவாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த ஆசீர்வாதம் நிற்காது, கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா அவர்களிடத்தில் இருக்காது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் சில காரியங்களை செய்வது. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்ம எந்த சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக பார்த்திங்கன்னா நம்ம பொறுமையோடு நாம் காத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். யாரெல்லாம் பார்த்திங்கன்னா தேவனுடைய சமூகத்தில் பொறுமையோடு இருக்கிறார்களோ தேவன் கொடுக்குறதான ஆசீர்வாதம் தலைமுறையாக நிலைத்திருக்கும். தேவன் கொடுக்குறதான ஆசீர்வாதம் உங்களை விட்டு போகாது. ஒருவேளை ஒரு வீடோ ஏதோ நம்ம ஒரு இஎம்ஐலையோ எதுலேயோ நீங்கள் வாங்கியிருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் பார்த்திங்கன்னா நிலைக்க பண்ணுவார். அதே நேரத்தில் ஆண்டவருக்கு சித்தம் இல்லாமல் குறுக்கு வழியில் சில காரியங்களை செய்து நம்ம மற்ற உலகத்தாரை போல நம்மளும் ஆசீர்வதிக்கப்படலாம் என்று நாம் நினைப்போமானால் எந்த விதத்திலும் பார்த்திங்கன்னா ஆசீர்வாதத்தை பெற முடியாது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். நம்ம என்னென்னா இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஏதாவது பண்ணி ஏதாவது குறுக்கு வழியிலனாலும் நம்ம ஏதாச்சும் செஞ்சு எப்படியாவது நம்ம மற்றவர்களைப் போல் நம்ம ஒரு ஆளாகி விட வேண்டும் என்று அநேகர் பார்த்திங்கன்னா நினைத்து கொண்டு அநேக காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா அநியாயமான ஆசீர்வாதம் நமக்கு என்னென்ன வேண்டவே வேண்டாம் என்பதை நம்ம நன்றாக நினைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், அநேகர் குறுக்கு வழியிலனாலும் ஏதாச்சும் ஒரு காரியத்தை செய்து நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் என்று அநேக காரியங்களை செய்வதை நம்ம நன்றாக அறியலாம். எரேமியா 17:11 பாருங்கள் சொல்லப்பட்டது, அநியாயமாக ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவயங்காத்தும் குஞ்சு பொறிக்காமல் போகிற கௌதாரியை போல் இருக்கிறான் என்று. நம்மளை பாருங்கள், அநியாயமாக ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவனுடைய நிலைமை பாருங்கள், அதை அவன் பாருங்கள் அனுபவிக்க முடியாது. பாருங்கள், முட்டையிட்டு குஞ்சு பொறிக்காமல் போகிறதான கௌதாரியை மாரி அது ஒன்றும் இல்லாமல் போய்விடும் என்பதை எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா தேவனுடைய நம்ம நினைவில் இருப்போமானால் தேவன் பார்த்திங்கன்னா நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் பார்த்திங்கன்னா அநேகர் பாருங்கள் தேவனுடைய நினைவிலே இருந்தார்கள், அவர்களை எல்லாம் தேவன் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் பாருங்கள் தேவனுடைய நினைவிலே இருக்கிறவனாக காணப்பட்டான். ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டது, ஆபிரகாம் பாருங்கள் வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டவன் தான், கூடாரத்தில் குடியிருந்தவன் தான், தேசத்தை விட்டான், இனத்தை விட்டான், சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு அவர் காண்பிக்கிறதான தேசத்துக்கு பாருங்கள் ஒன்றும் இல்லாமல் தான் வந்தான். ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவனுடைய நினைவில் இருந்தது நிமித்தம் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். யாக்கோபை எடுத்துக்கொள்ளுங்க, அவன் வெறும் கையும் கோலுமாக தான் பார்த்திங்கன்னா அந்த யோர்தானை அவன் கடந்து போகிறான். ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவன் அவன் இருந்த இடத்துல அவனை ஆசீர்வதித்தது நிமித்தமாக மறுபடியும் பார்த்திங்கன்னா அவன் 2 பரிவாரங்களோடு பார்த்திங்கன்னா அவன் மறுபடியும் திரும்பி வருகிறான்.
ஈசாக்கை எடுத்துக்கொள்ளுங்க. ஈசாக்குடைய வாழ்க்கையை கூட பார்க்கும் பொழுது ஈசாக்கு பாருங்கள், பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான். பஞ்ச காலத்தில் விதைத்து தானே அவனுடைய விதையை தேவன் ஆசீர்வதித்து 100 மடங்கு பார்த்திங்கன்னா அவனுக்கு பார்த்திங்கன்னா பலனை பெருக பண்ணினார் என்று பார்க்கணும். ஆதியாகமம் 26 12 பாருங்கள், ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டது. அவன் பாருங்கள் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பார்த்திங்கன்னா தேவன் பெற்றுக்கொண்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த கால வேளையில் நாம் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக எப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்கிறவர்களாக காணப்படுகிறோம்? நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் பார்த்திங்கன்னா காத்திருக்கிறோமா என்பதை நன்றாக அறிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, யார் யாருடைய நினைவில் எல்லாம் நாம் யாரெல்லாம் தேவனுடைய நினைவில் எல்லாம் இருக்கிறவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்களை எல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் ஆசீர்வதித்தார். இன்னும் வேதத்தில் நாம் அநேகரை பார்த்திங்கன்னா சொல்லிக்கொண்டே போகலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் உலகத்தில் பாருங்கள் உங்களை, அதாவது என்னென்னா உங்களுடைய பெற்றார் உற்றார் உறவினர் கூட உங்களை நினைக்காமல் இருக்கலாம், உங்களை மறந்த நிலைமையில் இருக்கலாம். இல்லாவிட்டால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ஆசீர்வாதங்களை அவர்கள் கொடுக்காமல் கூட பார்த்திங்கன்னா அநீதியாக சில காரியங்களை செய்யலாம். ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவன் பார்த்திங்கன்னா யார் மறந்தாலும் மறக்காவிட்டாலும் தேவன் பார்த்திங்கன்னா உங்களை அவருடைய நினைவிலேயே வைத்திருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதிலும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டதான அவருடைய பிள்ளைகளை எல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் அவருடைய நினைவிலேயே வைத்திருக்கார். இன்றைக்கு பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா அக்கிரமம் மிகுதியாவதுனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்றதான வார்த்தையும் பிரகாரமாக இன்றைக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளாரே அன்பு இல்லை, சரீரத்தில் பாதி என்று சொல்லிக் கொள்கிறதான கணவன் மனைவிக்குள்ளாக பார்த்திங்கன்னா அன்பு கிடையாது, அன்பு குறைந்து கொண்டே போகிறது. எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு மறந்த நிலைமையில் காணப்படுகிறார்கள். நம்ம விட்டு போன பிற்பாடு பாருங்கள் எல்லாம் பாருங்கள் ஒன்றும் இல்லாமல் ஒரு மறந்த நிலைமையிலே காணப்படுகிறார். இன்றைக்கு அநேகருடைய குடும்பத்தில் கூட பாருங்கள் அநேகரை பாருங்கள் மறக்கப்பட்ட நிலைமையிலேயே வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவன் அவர்களை மறப்பதில்லை. நாம் தேவனுக்கு முன்பாக பிரியமானவர்களாக காணப்படுவோமே ஆனால் உங்களை தேவன் நிச்சயமாக மறக்க மாட்டார். அந்த யார் மறந்தார்களோ அவங்க ஒருவேளை தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், உடன் பிறந்தவராக இருக்கலாம், இன்னும் மற்றவர்களாக இருக்கலாம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை அநீதியாக பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்டதான சத்துருக்களுக்கு முன்பாகவே உங்களுக்கு ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதித்து அவர்களை காட்டிலும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவரை உயர்த்தி வைக்கிற தேவனாக இருக்கிறார். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. தாவீதை அவனுடைய குடும்பத்தில் பாருங்கள் எல்லாருமே ஒரு மறக்கப்பட்ட நிலைமை தான். 1 சாமுவேல் 16:17 நினைக்கிறேன், 16:11 அங்கே பார்த்தீங்கன்னா அவனை எல்லாம் பாருங்கள் ஒரு மறக்கப்பட்ட நிலைமை தான். அதாவது என்னென்னா சாமுவேல்கிட்ட தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாரு, நீ போய் ஈசாயின் குமாரனில் ஒருத்தனை நீ அபிஷேகம் பண்ணி சவுலை ஆண்டவர் தள்ளிட்டாரு. அடுத்தாப்புல என்னென்னா தாவீதை தேர்ந்தெடுக்கிறாரு. தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்காக சாமுவேலை அனுப்புகிறாரு. அனுப்பும் பொழுது என்னென்னா சாமுவேல் அங்கே போய் அபிஷேகம் பண்ணுவது சவுலுக்கு தெரிந்து விடக்கூடாது என்பதற்காக அங்கு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ண சொல்கிறாரு. அங்கே போய் என்னென்னா ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி உன்னுடைய குமாரரில் ஒருவனை நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்று பாருங்கள். அந்த சூழ்நிலையில் தாவீது 8ஆவதாக அவருடைய குடும்பத்தில் அவன் பாருங்கள் 8ஆவது பையன். அவன் பாருங்கள் 7 பேர் அவனுக்கு முன்னாடி. ஆனாலும் பாருங்கள் தேவன் 7 பேரையும் பார்த்திங்கன்னா தள்ளிட்டார். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த தாவீதை தேவன் தெரிந்தெடுத்தா. ஆனால் தாவீதை பார்த்திங்கன்னா ஈசாயை மறந்து விட்டான். அதை தான் அந்த வசனத்தில், அதை வாசிங்களேன் அந்த வசனத்தை. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். என்னது? இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு பாருங்க, அவனோட வேலை பாருங்க ஆடு மேய்க்கிற வேலையாக இருந்தது நிமித்தமாக அவனை பார்த்திங்கன்னா அவனோட குடும்பத்திலே அவனை மதிக்கலை. குடும்பத்திலே அவனை பாருங்கள் ஒரு மறந்த நிலைமை. குடும்பத்திலேயே பாருங்கள் அவன் என்ன ஒன்றத்துக்கும் ஆகாதவன். இன்றைக்கும் பாருங்கள் ஒன்றத்துக்கும் ஆகாதவர்களை தான் பாருங்கள் ஆடு மாடு மேய்க்க விட்றாங்க. கொஞ்சம் நல்லா படிக்கிற பிள்ளைன்னா குடும்பத்திலே பாருங்கள் அந்த பிள்ளைய படிக்க வச்சுட்டு மீதி பிள்ளையெல்லாம் பாருங்கள் மாடம் பார்க்குறதும் ஆடை பார்க்குறதும் இந்த வேலையை தான் பாருங்கள் குடும்பத்திலேயே பாருங்கள் அவங்களே பாருங்கள் அப்படி ஒரு பாரபட்சம் பார்த்து
ஒதுக்கி வைக்கிறதான நிலைமையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையை நம்மளே உலகத்தில் எத்தனையோ குடும்பத்தில் நம்ம அப்படியெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் பார்த்திங்கன்னா தாவீது ஆடு மேய்க்கிறவனாக காணப்பட்டாலும் தேவனுடைய நினைவிலேயே இருக்கிறவனாக காணப்பட்டது நிமித்தமாக கரவல் ஆடுகளின் பின்னாக தெரிந்ததான தாவீதை பாருங்கள் தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவனை பாருங்கள் அரசனாக உயர்த்துக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையை அதை நம்ம நினச்சி பார்க்க முடியுமா? அவன் பாருங்கள் குடும்பத்தில் மறக்கப்பட்ட நிலைமை. அதுக்கப்புறம் தான் அவன் சொல்கிறான், ஆமாம் இன்னும் ஒருத்தன் இருக்கான், உனக்கு இவ்வளோ பேர் தானே, ஆண்டவர் சொன்னது வார்த்தை தப்பாதே, உன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தனை அபிஷேகம் பண்ண சொன்னார், 7 பேரையும் ஆண்டவர் இவன் இல்லைன்னு ஒதுக்கிட்டார், இன்னும் எவனாச்சும் இருக்கானான்னு கேட்கும் பொழுது தான் தாவீதே பார்த்திங்கன்னா ஞாபகத்துக்கு வருகிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை உன்னுடைய குடும்பத்தில் பார்ஷியாலிட்டி பார்த்து உன்னுடைய குடும்பத்தில் உன்னை மறக்கப்பட்ட நிலைமையில், உன்னை ஒரு ஆளாகவே மதிக்காத நிலைமையில் வைத்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவனுடைய பார்வையில் நீங்கள் வெளியேறப்பட்டவர்கள், தேவனுடைய நினைவிலே நீங்கள் இருக்கிறவர்களாக காணப்பட்டால் தேவன் பார்த்தீங்கன்னா உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அதனால தான் பாருங்கள் தாவீது இதை நன்றாக அறிந்தது நிமித்தம்தான் தாவீது பாருங்கள் 27ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் அவன் பாருங்கள் சொல்கிறான், தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அவனுக்கு இந்த நிலைமையெல்லாம் தெரியுது, நம்முடைய குடும்பத்தை நம்மளை ஒதுக்கி வச்சுருக்கிறானுங்கடா, நம்மளுக்கு என்னென்னா ஒரு பொருட்டாகவே என்றதில்லை, இவன் என்னது எதுக்கு லாயக்கு இல்லாதவன் என்றதான் நிலைமையில் வச்சிட்ருக்கிறாரு. ஆனால் இப்படி தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அனைவருடைய குடும்பமும் அன்பு தேவனுடைய பிள்ளைய ஒருவேளை தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் உன்னை சேர்த்து கொள்கிறதான கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அதனால தான் தாவீது பாடுறான் 23ஆம் சங்கீதத்தில், என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று. இந்த பந்தியை இவங்க ஆயத்தம் பண்ணினதை ஈசாய் வீட்டில் பந்தியை ஆயத்தம் பண்ணினதை யாருக்கான தாவீதுக்காக தான். ஏன்னா தாவீதுக்காக தான் அங்கே பந்தியை அவர் ஆயத்தம் பண்ண சொல்கிறாரு. ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ண உன்னோட குமாரில் ஒருத்தனை நான் என்னென்னா அபிஷேகம் பண்ண போகிறேன்னு. இந்த பந்தியை ஆயத்தம் பண்ணினதை யாருக்காகனா தாவீதுக்காக தான். ஆனால் அதை அவன் அறியாமல் பார்த்திங்கன்னா தாவீதை ஒதுக்கி வைத்திருக்கிறாங்க. அதனால தான் அவன் அந்த 23ஆம் சங்கீதத்தில் அப்படி பாடுறான், என் சத்துருக்களுக்கு முன்பாக யாரை சத்துருவா அங்கே கொண்டு வந்துட்டான், தாய் தகப்பன்மார உடன் பிறந்த சகோதரர்லாம் அவங்களுக்கு முன்பாக என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினேன்னு சொல்கிறான். அடுத்தாப்புல பாருங்கள், எனக்கு யார் மேய்ப்பர், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். என்னுடைய தாய் தகப்பன் இல்லை, என்னை மேய்க்கிற ஒரு கர்த்தர், என்னை வழி நடத்துக்கிற ஒரு கர்த்தர். அவன் பாருங்கள் கர்த்தர் மேலேயே தான் வச்சான். அவன் ஒரு ஆள் மேலே பாருங்கள், மனுஷர் மேலே அவன் தன்னுடைய நம்பிக்கையை வைக்கல, மனுஷரே அவன் நம்பவே இல்லை. அவன் பாருங்கள் அந்த 1ஆம் வசனத்தில் 23:1 பாடுறான், கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கும்போது நான் எனக்கு எந்த விதமான குறைவுமே இல்லை என்று அவன் பாடுறான். அதே நேரத்தில் பாருங்கள், ஈசாய் என்னுடைய தகப்பனாக இருப்பது நிமித்தமாக எனக்கு என்னென்னா எந்த விதமான குறைவும் இல்லை, அவர் என்னை நல்லா உயர்த்திடுவார்னு அவன் அந்த இடத்துல பாடினானா? பாடவே இல்லை. அவன் பாருங்கள் கர்த்தரை அவன் மேய்ப்பராக கொண்டிருந்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த கால வேளையில் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை நீங்கள் மேய்ப்பராக கொண்டிருப்பீர்களே, ஆனால் இந்த உலகத்தில் உள்ளதான மற்ற காரியங்கள் மேலே நம்பிக்கை வைக்காமல் தேவன் மேலேயே நம்பிக்கை வைத்து அவரே உங்களுடைய மேய்ப்பராக நீங்கள் கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கும் பார்த்திங்கன்னா சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த விதமான குறைவும் இல்லாதபடிக்கு அவர் நிறைவாக வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, சோர்ந்து போகாதீங்க. தேவன் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் நம்மளையே பார்த்திங்கன்னா நினைவாக இருக்கிறார். நம்மளையே நினைவாக இருக்கும் பொழுது தேவன் பார்த்துங்க நம்மை ஆசீர்வதித்து அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். யார் யார் மேலெல்லாம் தேவன் நினைவாக இருந்தாரோ அவர்களையெல்லாம் அவர் கைவிடவே இல்லை, ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய நினைவில் இருக்கிறவர்களாக காணப்படுவோம். நீங்கள் என்ன ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்துருக்கிறீர்களோ அந்த ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் தேவன் தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதையெல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கார். சுதந்திரிப்பது பார்த்திங்கன்னா நம்முடைய கடமையாக இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இரண்டாவதாக பார்த்திங்கன்னா தேவன் கொடுக்கிறதான ஆசீர்வாதம் பார்த்திங்கன்னா விடுதலை. சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் பாருங்கள், நானா சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்கிறான். அவன் பாருங்க, கர்த்தர் என் மேல் நினைவாக இருப்பது நிமித்தமாக அவர் எனக்கு துணையாக இருக்கிறார். அவர் என்னன்னா எனக்கு விடுவிக்கிறவராக இருக்கார். துணை என்று சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா ஹெல்ப், அதாவது என்ன, உதவிக்கு இருக்கிறவர்கள். அது அவர் என்னென்னா எனக்கு துணையாக இருக்கும் பொழுது
எல்லா காரியத்திலும் அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் என்று அவன் பார்த்திங்கன்னா அவர் எனக்கு துணையாக இருக்கிறார். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா விடுவிக்கிறவராக இருக்கிறார். டெலிவரன்ஸ் எதுலேருந்தெல்லாம் நமக்கு விடுதலை வேண்டுமோ அதையும் பார்த்திங்கன்னா அவர் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். இங்கே பாருங்கள், தாவீது சொல்கிறான், நான் சிறுமையும் எளிமையுமானவன். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் அப்படி தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். நான் எதுக்குமே தகுதி இல்லை, நான் என்னென்ன சிறுமைப்பட்டவன் எளிமைப்பட்டவன், என் மேலேயா கர்த்தர் நினைவாக இருக்க முடியும், என்னையை கொண்டா தேவன் சில காரியங்களை செய்ய முடியும் என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அற்பமான நம்மை கொண்டு தான் பார்த்திங்கன்னா தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு பாருங்கள், உலகத்தில் துணை என்று பார்த்திங்கன்னா அநேக துணை என்று சொல்லும்போது பார்த்திங்கன்னா அது என்னென்னா நமக்கு பாதுகாப்பு, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உதவி என்றெல்லாம் பார்த்திங்கன்னா அதற்கு அர்த்தம். அதாவது பாதுகாப்பு, உதவி, இப்படிப்பட்ட அர்த்தம்லாம் பார்த்திங்கன்னா துணை என்ன ஹெல்ப்பு என்பதற்கு பார்த்திங்கன்னா அர்த்தம். அன்பு தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு பார்த்திங்கன்னா அநேகர் பார்த்திங்கன்னா இவர்கள் எனக்கு துணையாக இருப்பார்கள், அவர்கள் எனக்கு துணையாக இருப்பார்கள் என்று அநேக துணையை நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்காங்க. ஆனால் அவங்க நம்பி போன துணை எல்லாம் பார்த்திங்கன்னா தனக்கு துணை இல்லாமையே ஆகி போய்விடுகிறது. இன்றைக்கும் பாருங்கள், அநேகர் பார்த்திங்கன்னா துணையை தேடுவார்கள். எங்கள் கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரை பார்த்திங்கன்னா துணையை அலைஞ்சி திரிஞ்சு பார்த்திங்கன்னா தேடி கொண்டு வருவார்கள். கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த துணை எத்தனை நாளைக்கு என்று தெரியவே தெரியாது. இப்படி தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மனிதனுடைய நிலைமை நடந்து கொண்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கு துணையாக இருப்பாரானால், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் உனக்கு துணையாக இருப்பாரானால் எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜெயம் உண்டு. எப்படிப்பட்ட காரியத்தில் அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆபத்து காலத்தை என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னார். ஆபத்தான சூழ்நிலையிலும் அவர் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவர் துணையாக நிற்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் பாருங்கள், சங்கீதத்தில் சொல்லப்பட்ட 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தை அனுகூலமான துணையுமானவர் என்று. எப்படிப்பட்ட காலத்தில் துணையானவர்? ஆபத்து காலத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா துணையானவர். ஆபத்து என்று சொல்லும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு கைவிடப்பட்டதான சூழ்நிலை, நமக்கு உதவிக்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை, நமக்கு பார்த்திங்கன்னா உதவி, அதாவது என்னென்னா உதவியே செய்ய முடியாத ஒரு ராக்காலம் போன்றதான அந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் பாருங்கள், தாவீதுக்கு எல்லா சூழ்நிலையிலும், ஆபத்தான சூழ்நிலையிலெல்லாம் அவரே தாவீதுக்கு துணையாக இருந்து வழி நடத்தினது நிமித்தம் தான் அநேக இடத்துல பாருங்கள் கர்த்தரை அவன் துணையாக வைத்திருந்தது நிமித்தமாக எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா ஜெயம் பெற்றவனாக அவன் காணப்பட்டான். 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் பாருங்கள், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை நான் விடுவிப்பேன் என்று அவர் சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த கால வேளையில் உங்களோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலெல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தேவன் துணையாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், தேவன் எப்பொழுதும் உங்களோடு கூட துணையாக இருக்கத்தக்கதான வகையில் உங்களுடைய ஜீவியம் காணப்படுமே. ஆனால் தேவன் எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் ஏசாயாவில் கூட சொல்கிறார், பயப்படாதே, நான் திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இன்னொரு இடத்த துணைன்னு வருமே. அது மாதிரி பார்த்திங்கன்னா தேவன் வாக்கு தத்தத்திலே பார்த்திங்கன்னா அநேக காரியங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் கொடுத்து பலப்படுத்தி கொண்டு வருகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இரண்டாவதாக பார்த்திங்கன்னா தேவன் நமக்கு அடைக்கலும் பலன ஆபத்து காலத்து துணையாக இருக்கிறார். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா தேவன் நம்ம மேலே நினைவாக இருக்கும் பொழுதே நமக்கு பார்த்திங்கன்னா நம்மை விலக்கி விடுவிக்கிறவராக இருக்கிறார். அதாவது விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த கால வேளையில் எப்படிப்பட்ட காரியத்தில் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை பெற முடியாமல் கஷ்டத்தோடு காணப்படுகிறீர்களோ, அதிலிருந்து எல்லாம் இந்த மாதத்தில் தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருகிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு விடுதலையின் மாதமாக காணப்படட்டும். ஒருவேளை அநேக வருடங்களாக கடனிலும் கஷ்டத்திலும் பாடுபட்டு கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன்னு, இதிலிருந்து ஒரு விடுதலை இல்லையா என்று ஏங்கி கொண்டிருக்கிறதான அன்பு தேவனுடைய பிள்ளைய, தேவனுடைய நினைவில் நீ காணப்படுவாயானால் அதிலிருந்து தேவன் விடுதலை தருகிற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அன்றைக்கி பாருங்கள், தீர்க்கதரிசியினுடைய புத்திரர் தீர்க்கதரிசி பாருங்கள் கடனை வச்சுட்டு போயிட்டான். 2 பிள்ளைகளையும் அடமானமாக கடன் வாங்கினவன் பிடித்து கொண்டு வந்துட்டான். அவனுக்கு பாருங்கள் கடன் அடைப்பதற்கு என்ன ஒரு குறிப்பிட்ட கால நேரமாக தேவன் நிர்ணயித்தார். அவன் கரெக்டாக ஆலோசனை கொடுக்கக்கூடியதான எலிசாவின் தீர்க்கதரிசன இடத்துல வந்தால் கரெக்டாக எலிசா ஐடியா கொடுத்தாரு.
உடனே பார்த்திங்கன்னா அவனோட கடனிலிருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா விடுதலை பெற்றார். நம்ம நினைக்கலாம், ஐயோ எனக்கு மழை போன்றதான கடன், இவ்வளோ பிரச்சனை உள்ள கடன், இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்குமா என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய, எப்படிப்பட்டதான பிரச்சனையை, மழை போன்றதான பிரச்சனையை அவர் பனியை போல மாற்ற வல்லமை உள்ள தேவன் என்பதை நீங்கள் நினைங்க. அப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாக காணப்படுங்க. இந்த கால வேளையில் எப்படிப்பட்ட காரியத்தில் எல்லாம் உங்களுக்கு விடுதலை வேண்டும். வேதத்தில் பாருங்கள், அநேக காரியத்தில் பார்த்திங்கன்னா அநேருக்கு தேவன் பார்த்திங்கன்னா விடுதலை கொடுத்துருக்கிறாரு. நம்ம நினைக்கலாம், நமக்கு எதுக்கு இப்படிப்பட்டதான கஷ்டம் துன்பம் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்ம நீதிமானாக காணப்பட நமக்கு பார்த்திங்கன்னா அநேக கஷ்டங்கள் வரும். அதாவது சங்கீதம் 34 சங்கீதம் 19 வசனத்தில் அவர் சொல்கிறாரு, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனாலும் அவர் அவைகள் எல்லாவற்றினின்றும் அவனை விடுவிப்பார் என்று சொல்லப்படுது. அவனுக்கு வர துன்பம் அநேகமாக தான் இருக்கும், ஆனாலும் பார்த்திங்கன்னா அதுலேயே அவன் அமிழ்ந்து போய்விட மாட்டான், அதுலேயே அவன் செத்துட மாட்டான், அதுலேயே அவன் பாருங்க இருக்கிற இடம் தெரியாமல் ஆக மாட்டான். ஆனாலும் பார்த்திங்கன்னா அதிலிருந்து எல்லாம் தேவன் விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்குது. நம்ம நீதிமானாக காணப்பட நமக்கு எதிராளியாக சத்துரு பார்த்திங்கன்னா அநேக கஷ்டங்களை தான் கொண்டு வருவான், அநேக துன்பங்களை தான் கொண்டு வருவான். ஆனால் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம கர்த்தருக்குள்ளாக தைரியமாக இருக்கும் பொழுது அதில் எல்லாவற்றிலிருந்தும் பார்த்திங்கன்னா தேவன் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். தாவீதினுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்க. தாவீது நீதிமானாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், எவ்வளோ துன்பம், எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ காடு மேடு வனாந்தரம் இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் எல்லாம் காணப்பட்டான். ஆனாலும் தேவன் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து எல்லாம் தேவன் ஒரு விடுதலையை தந்தார். அதனால தான் அவன் சொல்கிறான், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்தில் வைத்தார் என்று சொல்கிறான். அநேக நெருக்கமான பாதை தான், நெருக்கமான சூழ்நிலை தான், இக்கட்டான சூழ்நிலை தான். ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவனை நோக்கி அவன் கூப்பிடும் பொழுது அவர் ஒரு விசாலத்தை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, தாவீதினுடைய வாழ்க்கையில் அவனுடைய துன்பத்திலிருந்து தேவன் விடுதலை தந்தார். யோபுனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பாருங்கள், யோபுக்கு அநேக விதமான நெருக்கங்கள் ஏற்பட்டுச்சு. எல்லாத்தையுமே இழந்த நிறமை, இந்த அதாவது குடும்பத்துலேயும் பிரச்சனை, எல்லா சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா நெருக்கம். ஆனாலும் பார்த்திங்கன்னா அவன் தன்னுடைய உத்தமத்திலேயே இருந்தான். தேவன் அதிலிருந்து பாருங்கள், அவனும் நீதிமானாக தான் காணப்பட்டான். அவன் என்ன ஒரு பாவியாக இருந்தானா? இல்லை. ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவன் அதிலிருந்து எல்லாம் ஒரு விடுதலை தந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இதையெல்லாம் எதற்காக நமக்கு எழுதி வைத்திருக்குது? நமக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் விடுதலை தருகிறதான ஒரு தேவன் இருக்கா. யோசேப்புக்கு எடுத்துக்கொள்ளுங்க, அநேக விதமான சோதனையின் வழியாக தான் அவன் கடந்து போனான். ஆனாலும் பாருங்க, தேவன் அந்த சோதனையெல்லாம் ஜெயிக்கத்தக்கதான பலனை தந்து அதிலிருந்து ஒரு விடுதலை தந்து கடைசியில் பாருங்கள், எகிப்தின் அதிபதியாக தேவன் உயர்த்தினார். யாரும் பார்த்துங்க, அவங்களுக்கு ஏற்பட்டதான நெருக்கத்திலேயோ போராட்டத்திலேயோ அவங்களுக்கு ஏற்பட்ட சூழ்நிலையில் யாரும் பார்த்திங்கன்னா கீழே போனதா சரித்திரமே இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைய, தேவன் அதிலிருந்து எல்லாம் விடுதலை கொடுத்து அவர்களை எல்லாம் தேவன் உயர்த்தி வைத்தார் என்று பார்க்கிறோம். தானியேலை எடுத்துக்கொள்ளுங்க. தானியேலுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அந்நிய தேசத்தில் ஒரு போராட்டமான சூழ்நிலை தான். ஆனாலும் பாருங்கள், தானியேல் சோர்ந்து போகவில்லை. அந்த தேவனாகிய ஜீவனுள்ள தேவன் மேலேயே அவன் நம்பிக்கை வைத்திருந்தான். அது நிமித்தமாக அவனுடைய போராட்டங்களிலிருந்து எல்லாம் ஒரு விடுதலை தந்து அவனும் பாருங்கள் அரண்மனையில் பிரவேசிக்கத்தக்கதான வகையில் தேவன் அவனை உயர்த்தி வைத்தார் அந்நிய தேசத்தில். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த கால வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான காரியத்தில் விடுதலை வேண்டும்? தேவன் அந்த விடுதலை எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கால வேளையில் அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். தேவன் நம்ம நினைவாக இருக்கும் பொழுது இரண்டாவதாக பார்த்திங்கன்னா தேவன் விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி பாருங்கள், அனைவருடைய வாழ்க்கையில் பிசாசின் கட்டையிலேருந்து விடுதலை பெற முடியாமல் கஷ்டப்படுறாங்க. இன்னும் பாருங்கள், பல்வேறு சூழ்நிலையிலேருந்து விடுதலை பெற முடியாமல் கஷ்டப்படுறாங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த மாதத்தில் தேவன் உங்களுக்கு விடுதலை தருகிற மாதமாக அது காணப்படட்டும். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவதாக பார்த்திங்கன்னா நினைத்த காரியங்களை தேவன் வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். அதுதான் பார்த்திங்கன்னா அந்த 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கத்தக்கதான வகையில் நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கால சமாதானத்துக்கு எதுவானங்களை நினைத்த காரியங்களே தேவன் வாய்க்க செய்கிற தேவன் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 145ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை பாருங்கள். அதாவது மனுஷன் என்னென்னா நினைத்த விரும்புகிற காரியத்தையே பார்த்திங்கன்னா எதிர்பார்த்து கொண்டுக்கிறான். நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன விரும்புகிறோமோ, என்ன வாஞ்சிக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளை, அப்படியாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான காரியங்களை எல்லாம் இந்த மாதத்தில் அவர் வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். அதுக்கு நம்ம எப்படிப்பட்டலாம் காணப்பட வேண்டும் என்பதை தான் இந்த 145ஆம் சங்கீதம்
19ஆம் வசனம் அது வாசிங்க. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு இருக்கும் பொழுது தேவன் பார்த்திங்கன்னா நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர் வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த கால வேளையில் நீங்கள் என்ன காரியத்தெல்லாம் எதிர்பார்த்துருக்கீங்க, அநேக காரியங்கள் நினைத்து எதிர்பார்த்து வாய்க்க செய்யாமல் இருக்கிறது என்று உங்களுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிறதா அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேவன் இந்த மாதத்தில் அந்த காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கார். நீங்கள் நினைப்பதற்கு மாத்திரமல்ல, வேண்டிக்கொள்வதற்கு மிகவும் அதிகமாக எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வண்ணமாக நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் பார்த்திங்கன்னா காரியங்களை வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கார். இந்த மாதத்தில் பாருங்கள், அதையெல்லாம் வாய்க்க செய்வார். வேதத்தில் பாருங்கள், யார் யார் என்னென்ன காரியத்தெல்லாம் எதிர்பார்த்தாங்களோ, என்னென்ன காரியத்தெல்லாம் நினைத்தார்களோ அதையெல்லாம் தேவன் வாய்க்க செய்தார். சங்கீதத்தில் கூட சொல்லப்பட்ட அவர் உம்முடைய மன விருப்பத்தின்படி உங்கள் தந்தர்லி உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொல்லப்பட்டார். நம்முடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிற தேவன். அன்னாளுடைய விருப்பத்தை பார்த்திங்கன்னா தேவன் நிறைவேற்றினார். அன்னாள் பாருங்கள், ஒரே ஒரு குமாரனை தான் வேணும். காரணம் எதுக்கு என்னென்னா, அவளுக்கு என்னென்னா நிந்தைகள் தன்னை விட்டு என்னென்னா மாற வேண்டும். அவளால் நிந்தைகள் சகிக்க முடியல. அது நிமித்தமாக பார்த்திங்கன்னா கண்ணீர் விட்டு தேவனுடைய சமூகத்தில் அழுகுறா. அதுக்காக வேண்டி ஒரு குமாரனை கொடுத்தால் போதும் என்று தான் அவளுடைய எண்ணம். ஆனால் தேவன் கொடுத்தது பார்த்திங்கன்னா 5 தேவன் கொடுத்தார். ஒரு குமாரனை கேட்டவளுக்கு 5 பார்த்திங்கன்னா தேவன் கொடுத்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைய 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பார்த்திங்கன்னா தேவன் கொடுத்தார் என்று வசனம் சொல்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நாம் என்ன காரியத்தை நினைத்திருக்கிறோமோ அதையெல்லாம் இந்த மாதத்தில் தேவன் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எசேக்கியாவினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவனுக்கு இருந்ததான வியாதியில் தனக்கு தேவன் ஆயுசு நாட்களை கூட்டித்தர வேண்டும் என்று அவன் தேவனிடத்தில் பாருங்கள் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிறான். உன்னுடைய காரியங்களை எல்லாம் நீ ஒழுங்குபடுத்தும், நீர் என்னென்னா மறிக்கப் போகிறீர் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறான். ஆனாலும் அவன் பாருங்கள் ஆயுசு நாட்களை தேவனிடத்தில் கூட்டி கேட்குறான். கேட்ட எசேக்கியாவுக்கு பாருங்கள் தேவன் 15 வருடத்தை தேவன் கூட்டி தந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அவன் எத்தனை வருஷம் எதிர்பார்த்தான்னு தெரியாது. ஆனால் தேவன் பாருங்க 15 வருடத்தை அவனுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கூட்டி தந்த தேவனாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதே நேரம் பாருங்கள் சாலமோனுடைய வாழ்க்கையில் கூட எடுத்துக்கலாம். சாலமோன் பாருங்கள் தேவனிடத்தில் தேவன் அதாவது என்னென்னா, நீ என்னிடத்தில் என்னென்னா விரும்புகிறத கேள்னு தான் ஆண்டவரே பாருங்கள் அவனுக்கு தரிசனமாகி, அவன் பலி செலுத்தின பிற்பாடு ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி ஆண்டவர் சொல்கிறார், நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேளுன்னு. அவன் என்னென்னா, நான் ராஜாவாக சிறு பிள்ளையாக இருக்கிறேன், ராஜாவாக இருக்கிறேன், நியாயம் விசாரிக்க எனக்கு என்னென்னா நாணம் தேவை என்று அவன் நாணத்தை தான் கேட்டான். ஆனால் அது தேவனுடைய பார்வையில் உகந்ததாய் காணப்பட்டது நிமித்தமாக அவர் சொல்கிறாரு, அதாவது என்னென்னா, நீ நாணத்தை கேட்டாய், நீ கேட்ட நாணத்தை மாத்திரம் அல்லாமல் நீ கேட்காத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் என்று சாலமோனுக்கு பார்த்திங்கன்னா கேட்காத ஐஸ்வர்யத்தையும் பார்த்திங்கன்னா தேவன் கொடுத்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, சாலமோன் நினைத்த நாணம் பாருங்கள், சாலமோனுடைய நாணத்துக்கு நிகரான நாணம் இன்றும் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா யாருக்குமே கிடையாது. அப்படிப்பட்ட நாணத்தை பார்த்திங்கன்னா தேவன் கொடுத்தார். அன்பு தேவனுடைய பிள்ளையை, தேவன் கொடுப்பது எல்லாம் பார்த்திங்கன்னா விலையேறப்பட்டதாக இருக்கும். அதற்கு ஈக்குவலாக இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா எதையுமே பார்த்திங்கன்னா ஈடுபடுத்த முடியாது. அப்படிப்பட்ட காரியத்தை தான் பார்த்திங்கன்னா தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையை, அதனால் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா சோர்ந்து போகாதீங்க. 4வதாக பார்த்திங்கன்னா தேவன் நம்மள நினைவாக இருக்கும்போது அவர் பரலோக பாக்கியத்தை நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். லூக்கா 23:43 வசனத்தில் பாருங்க, அங்கே அந்த கல்லனுடைய சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். அதாவது 2 கல்லரும் பாருங்கள் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்காங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடுவில் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறாரு. அந்த நேரத்தில் 2 கல்லர்களும் தேவனை பார்த்திங்கன்னா ஏளனமாக பேசினவன் தான். ஆனாலும் பாருங்கள், ஒரு கல்லன் கொஞ்ச நேரத்தில் ஒரு மனம் மாறினவனாக அங்கே நடக்கிற சம்பவங்களை எல்லாம் பார்த்து உடனே அவன் பாருங்கள் ஆண்டவராக இயேசுவினிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை அவன் வைக்கிறான். அதை வாசிங்க. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். அவன் பாருங்க, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியனை நினைத்தருளும் என்று அவன் வேண்டிக் கொண்டான் என்று பார்க்கிறோம். உடனே பாருங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று. அவருக்கு தெரியும், ஆண்டவர் தெரியும்,
நம்மளும் சாவ போகிறோம், இவனும் இன்றைக்கி செத்துருவான். ஆனாலும் என்னென்னா அவன் பாருங்கள், அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டதான தேவன் அவனுடைய விண்ணப்பம் தேவனுக்கு உகந்ததாய் காணப்பட்டது நிமித்தமாக அவனுக்கு பாருங்கள் பரலோக பாக்கியத்தை கொடுத்தாரு. அவன் கேட்டது என்னென்னா, என் மேலே நினைவாயிரும் ஆண்டவரே, எப்போதும் என் மேலே நினைவாயிரும் ஆண்டவரேன்னு தான் அவன் கேட்டான். ஆனாலும் பாருங்கள், தேவன் அவனுக்கு ஒரு பரலோக பாக்கியத்தையே தேவன் கொடுத்தார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், தேவன் நம்ம மேலே நினைவாக இருக்கும் பொழுது அவர் பார்த்திங்கன்னா அந்த பரலோக பாக்கியத்தை அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு பாருங்கள், நம்முடைய லக்கே அதுதான். நம்முடைய லக்கு என்ன, இந்த உலகத்தில் எப்படி நம்ம ஓடினாலும் நம்முடைய லக்கை நம்ம அடைகிறவர்களாக நம்ம காணப்படணும். அந்த பரலோக பாக்கியத்தை எந்த சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா நம்ம இழந்து விடக்கூடாது. அதற்காக வேண்டி நம்ம என்னென்னா கடைசி வரை தேவனுடைய நினைவிலே நாம் இருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது, தேவனுடைய நினைவில் இருக்கத்தக்கதான வகையில் நம்முடைய ஜீவியம் காணப்படுகிறதா என்பதை இந்த கால வேளையில் நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்கணும். அநேக காரியங்களை எதிர்பார்த்துருக்கிறோம், அதையெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எனக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். அவர் என்னென்னா வாக்கை நிறைவேற்றுகிற தேவன். தாவீதே சொல்கிறான், அவர் என்னென்னா வாக்கினால் அறிவித்தது இன்றைக்கு கரத்தினால் நிறைவேற்றினார் என்றெல்லாம் பாருங்கள். அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்தவர்கள் எல்லாம் சொல்லுகிற காரியங்களை எல்லாம் நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த கால வேளையில் உங்களுக்கு கொடுத்ததான வாக்கு தத்தத்தை இந்த மாதத்தில் அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கா. எதிர்பார்த்துற காரியங்களை எல்லாம் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அதில் அவருடைய நினைவில் இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டியதான காரியம் பார்த்திங்கன்னா, முதலாவதாக நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த கள்ளன் பாருங்கள், ஒரு ஜெபத்தை தான் பாருங்கள் ஏறெடுத்தான். அவன் கள்ளன் தான், உலகத்தில் பாருங்கள் துன்மார்க்கமாக ஜீவித்தந்தான், அநேக என்னென்ன காரியங்கள்லாம் செய்தான் என்று தெரியல. ஆனாலும் பாருங்கள், அவன் சிலுவை மரணத்துக்கு ஏதுவாக அநேக தண்டனைகளை பெற்றவன் தான். ஆனாலும் பாருங்கள், அவன் அந்த நேரத்தில் ஜெபித்தது நிமித்தமாக தேவன் அவன் மேலேயே நினைவாக இருந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் தேவனிடத்தை ஜெபிக்கும் பொழுது தம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக காணப்படுவதான நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மேலே நினைவாக அவர் இருக்க மாட்டாரா? நிச்சயமாக அவர் இருக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, எல்லா காரியங்களையும் அவர்கள் செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் ஜெபத்துக்கு மாத்திரம் பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாக அநேகர் காணப்படுகிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, அநேகருடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள், நஷ்டங்கள், அநேக எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் நடைபெறதுக்கு காரணம், முக்கியமான காரியம் என்னென்னா, அவங்க பார்த்திங்கன்னா சரியாக ஒரு ஜெபாவி இல்லாதது நிமித்தம்தான், ஜெபிக்காதது நிமித்தம்தான். யாரெல்லாம் ஆண்டவரத்தில் ஜெபித்தார்களோ அவருடைய விண்ணப்பங்களை எல்லாம் தேவன் நிறைவேற்றுகிற தேவனாக இருந்தார். வேதத்தில் பாருங்கள், ஆசீர்வதிக்கப்பட்டதான நம்ம ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குறோம். அதே நேரத்தில் என்னென்னா, தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறதுல நம்ம குறைவுள்ளவர்களாக காணப்படுகிறோம். பிசாசானவன் பாருங்கள், எல்லா காரியத்தையும் செய்வதற்கு அனுமதிப்பான், ஆனால் ஜெபிப்பதற்கு மாத்திரம் பார்த்திங்கன்னா நேரம் கிடைக்காம ஆக்குவான். பாருங்கள், எல்லா காரியத்தையும் நம்ம செய்து கொண்டிருப்போம் ஒரு நாளில். ஆனால் பாருங்கள், அந்த ஜெபிக்கலான்னு போகும்பொழுது அதற்கு மாத்திரம் நேரம் இருக்காது. ஏதாச்சும் ஒரு காரியத்தில் பார்த்திங்கன்னா சத்துரு தடையை உண்டு பண்ணி கொண்டே இருப்பான். அன்பு தேவனுடைய பிள்ளையை அதையெல்லாம் பார்த்திங்கன்னா நாம் தான் ஜெயிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். வேதத்தில் பாருங்கள், தாவீதை எடுத்துக்கொள்வோம்னா, தாவீது பாருங்கள், அவன் அரசனாக இருந்தாலும் அவனுக்கு எவ்வளோ வேலை இருக்கும். நம்ம சொல்கிறோம், எனக்கு அந்த வேலை இருந்துச்சு, இந்த வேலை இருந்துச்சு. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிப்பதற்கு ஒரு அரை மணி நேரம் கூட இல்லை என்று நம்ம சொல்கிறோம். தாவீது பாருங்கள், பெரிய அரசனாக இருந்தான், அவனுக்கு எவ்வளோ வேலை இருந்திருக்கும். ஆனால் அவன் பாருங்கள், அந்தி சந்தி மத்தியானம் 3 நேரமும் அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, எல்லா நாளும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அப்படிப்பட்டவர்களை ஏன் ஆண்டவர் உயர்த்தாமல் இருக்க மாட்டார்? அப்படிப்பட்டவர்களை ஏன் அவர் என்னென்னா எல்லா காரியத்திலும் சம்பூர்ணமாக கொடுத்து மேலே உயர்த்தி வைக்க மாட்டார்? நிச்சயமாக அவர் உயர்த்தி வைப்பார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, தானியேலை எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் பாருங்கள், அந்நிய தேசத்தில் அவன் அடிமையாக பிடிக்கப்பட்டவன். ஆனாலும் என்னென்னா, அவன் அந்நிய தேசத்தில் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது தினமும் 3 வேளையும் பார்த்திங்கன்னா எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, ஜன்னல் திறந்திருக்க எருசலேமை பார்த்து அவன் பார்த்துங்க 3 வேளையும் அவன் ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான். தானியேல் பாருங்கள், வேலையும் தான் பார்த்துட்டு இருந்தான், அரண்மனையில் தான் வேலை.
ஆனாலும் பாருங்கள் அவன் ஜெபிக்கிறவனாக காணப்பட்டது நிமித்தமாக அந்நிய தேசத்தில் அடிமையாக ஒப்பு கொடுக்கப்பட்டவன். ஆனாலும் பாருங்கள் தேவன் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்தார் என்று பார்க்குறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலும் பாருங்கள் ஜெபத்தில் பாருங்கள் நான் போராடினேன் என்று சொல்கிறார். நான் போராடுவது போல் நீங்களும் என்னோடு கூட ஜெபத்தில் போராடுங்கள் என்று சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய எத்தனையோ துஷ்ட மிருகங்களோடு கூட இருந்தேன். எபேசுவில் நான் துஷ்ட மிருகங்களோடு கூட இருந்தேன் என்று சொல்கிறாரு. இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் சந்தித்ததான அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்கள் அவர் எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா அவர் ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். அவரை காட்டிலுமா நம்ம எல்லாம் மேன்மையானவர்கள்? உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, அவர்களை காட்டிலுமா நம்ம விசேஷமானவர்களாக நம்ம இருக்கிறோம்? இல்லவே இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளை அப்படிப்பட்டவர்களே தங்களை தாழ்த்தி ஜெபித்தார்கள். இயேசுவை எடுத்துக்கொள்ளுங்க, இயேசுவே டெய்லி பார்த்திங்கன்னா பிதாவோடு கூட பார்த்திங்கன்னா தனித்து ஜெபித்து கொண்டிருந்தார். அவரை குறித்து பாருங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லெல்லாம் பாருங்கள் அவர் தனித்து ஜெபம் பண்ணும்படிக்கு ஒரு மலையின் மேல் ஏறினார் என்று பார்க்குறோம். இன்றைக்கு நம்ம என்னென்னா கூட்டமாக நம்ம பண்ணுறதுக்கு எல்லா காரியத்துக்கும் ஆயத்தமாக இருக்கிறோம். அங்கே கூட்டம்னா போகிறோம், எல்லாம் பண்ணுறோம், எல்லாம் இது பண்ணுறோம். அதுலேயே நம்ம என்னென்னா திருப்தி அடைக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய இந்த திருப்தி நமக்கு என்னென்னா ஜெபாவியை உண்டாக்காது. நீங்கள் எத்தனை ஆயிரமான நீங்கள் கூட்டத்தில் போய் பங்கு பெறலாம், என்னென்ன காரியத்தை எல்லாம் நீங்கள் சில காரியத்தெல்லாம் பெற்றுக்கொண்ட மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபமாகிய தூபம் எரியவில்லை என்றால் உங்களுடைய விளக்கு அணைந்து போகும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசுவினுடைய விளக்கு பாருங்கள் கடைசி வரைக்கும் அவருடைய தீபத்தை அணைக்கவே முடியலை. அவருடைய தீபம் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருந்துச்சு. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்கிறாரு. பிதாவோடு கூட தானே உள்ள உறவை அவரால் கடைசி வரைக்குமே பார்த்திங்கன்னா பிரிக்க முடியவில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைய நமக்கும் தேவனுக்கும் உள்ளதான உறவு எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? நம்ம ஒருவேளை துதி செலுத்துவது நிமித்தமாக தேவனுக்கு நமக்கும் ஒரு பெரிய ஒரு உறவு உண்டாகாது. தேவனோடு நம்ம ஐக்கியம் கொள்ளுகிறதான நேரம் எதுனா ஜெப நேரம் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. அது இரவு வேலையோ பகல் வேலையோ எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ, எவ்வளோ காரியத்துக்கெல்லாம் நேரத்தை செலவு பண்ணுகிறோம். இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் என் மேலேயே நினைவாக இருந்து நான் நினைத்த காரியத்தை இந்த மாதத்தில் எனக்கு வாய்க்க செய்ய வேண்டும், நான் எதிர்பார்த்த காரியத்தை வாய்க்க செய்ய வேண்டும், அவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின காரியங்களை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று வைராக்கியமாக நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு ஜெபாவிக்கு ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்கி நீங்கள் தினமும் அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ தேவனுக்கு என்று நீங்கள் ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். நீங்கள் நினைத்த எதிர்பார்த்திருக்க காரியங்களே அவர் வாய்க்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நெகேமியாவை எடுத்துக்கொள்ளுங்க. நெகேமியா பாருங்கள், அவன் அலங்கத்தை கட்டுவதற்காக கோரேஸ் ராஜா உடைய சப்போர்ட்டில் அவன் போய் மறுபடியும் இடிந்த அலங்கத்தை கட்டுக்கிறான். ஆனாலும் அவன் பாருங்கள் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி தான் அவன் ஜெபம் பண்ணுறான். நெகேமியா 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 31ஆம் வசனத்தில் பாருங்கள், தேவனே என்னை நினைத்தருளும் என்று தான். நம்ம பாருங்கள் ஜெபத்தில் அதையும் இதையுமா நம்ம கேட்குறோம். அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த கல்லணை மாதிரி ஆண்டவரே என் மேலே நினைவாயிரும் என்று நீங்கள் கேளுங்க. அந்த ஒரு ஜெபத்தையே நீங்கள் ஏறெடுங்க. அவர் நினைவாக இருந்தாவே சகல காரியங்களும் பார்த்திங்கன்னா கிடைக்கும். அதை வாசிங்களேன். என் தேவனே 13ஆம் அதிகாரம், நெகேமியா 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் தேவனே நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் என் தேவனே நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரைகளை குலைத்து போடாமல் பாருங்க, அதன் முறைமைகளுக்காக செய்த நற்கிரைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும், இந்த காரியத்தில் என்னை நினைத்தருளும் என்று பாருங்க. நான் என் தேவனுக்காக செய்த காரியத்தை எல்லாம் சத்துரு குலைத்து போட நினைக்கிறேன். இந்த அலங்கத்தெல்லாம் இடிக்க நினைக்கிறேன். இந்த அலங்கத்தை கட்ட விடாமல் தடை பண்ண நினைக்கிறேன். ஆனாலும் ஆண்டவரே என்மேல் நினைத்தரலும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அதே வசனம் பாருங்க 31ஆம் வசனத்திலையும் சொல்லுவான், குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையையும் முதற் பலன்களையும் குறித்து திட்டம் பண்ணினேன். என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும், என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று நம்ம இப்படிப்பட்ட ஜபத்தை ஏறெடுத்தாக போதும். தேவன் நம்ம மேலேயே பார்த்திங்கன்னா நினைவாக இருப்பார். தேவன் நம்ம மேலே நினைவாக இருக்கும் பொழுது எல்லா காரியத்தையும் ஜெயத்தை கொடுக்குற தேவனாக இருக்கார். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் நற்கிரியைகளை செய்யும் பொழுது தேவன் நம்ம மேலேயே நினைவாக இருக்கிறவர்களாக காணப்படுவார். அன்பு தேவனுடைய பிள்ளைய அதை பாருங்கள், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா கொர்நேலியு என்றதான ஒரு அதிபதியை குறித்து நம்ம பார்க்கலாம். அவன் பாருங்கள் மிகுந்த தான தர்மம் செஞ்சான்,
நற்கிரியைகளை பண்ணான். வாசி. அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். பாருங்க, அவனை உற்று பார்த்து பயந்து, தேவதூதனை பார்த்து அவன் பயந்து, ஆண்டவரே என்னன்றான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டி இருக்கிறது. உன் ஜெபங்கள் எல்லாம் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவருடைய சந்நிதியில் வந்து எட்டினது என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையில நம்ம நற்கரியைகள் மற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மையான காரியங்கள் செய்யும் பொழுது தேவன் நம்ம மேலே நினைவாக இருக்கிறார். இன்றைக்கு பாருங்கள், அனைவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தனக்கே பத்தலைன்னு நமக்கு பாருங்கள், கடைசி வரைக்கும் நமக்கு பத்தாமல் தான் இருக்கும். ஆனாலும் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிறதுலேயும் மற்றவர்களுக்கு நம்ம கொடுத்து நம்ம பழகும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய இதற்காக தான் பார்த்தீங்கன்னா தேவன் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தார். அதை தான் பாருங்கள், எபேசியரில் அவர் சொல்கிறார் 2:10 நற்கிரியைகளை செய்வதற்கு நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். நம்ம தேவன் உண்டாக்கினதை பார்த்திங்கன்னா நற்கிரியைகளை செய்வதற்கு தான், நல்ல காரியங்களை செய்வதற்கு தான். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது தேவன் நம்ம மேலே நினைவாக இருக்கிறார். மற்ற 26:13 நாம் பார்க்கும் பொழுது அங்கு பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக அங்கு மகதலேனா மரியாள் தேவனுடைய பாதத்தில் பாருங்கள் ஒரு பெரிய நலதம் என்னும் கல்பரணியை கொண்டு வந்து அதை உடைச்சி அவருடைய சிரசின் மேலே ஊற்றி அவருடைய பாதங்களை பார்த்திங்கன்னா முத்தங்களால் முத்தங்களாக தன்னுடைய தலைமுடினா அதை என்னென்னா துடைக்கிறா. ஆனால் அந்த நேரத்தில் பாருங்கள், சீசர் கூட சொல்கிறாங்க, இதை எதுக்கு வீணாக செலவு பண்ணிங்க, இதை 300 பணத்துக்கு விற்றுருக்கலாமே, வீணாக கொட்டி இது மாதிரி வீணாக்கிட்டீங்களேன்னு. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அவளை விட்டுவிடு, அவள் நற்கிரியைகளை செய்தான்னு. அந்த நற்கிரியைகளை குறித்து அவர் சொல்கிறாரு, இவளை குறித்து எங்கெங்கெல்லாம் பேசப்படுதோ அப்பொழுது எல்லாம் இவள் செய்த நற்கிரியைகளும் பேசப்படும் என்று சொல்லப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்ம நல்ல காரியங்களை நம்ம செய்யும் பொழுது நம்மை குறித்து பார்த்திங்கன்னா தேவனே அங்கங்கே பார்த்திங்கன்னா பிரஸ்தாபப்படுத்துவார். நம்ம இந்த உலகத்தாரம் மாதிரி நம்ம ஒரு பெரிய பேனரை கட்டிக்கிட்டு நான் அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன்னு நம்ம அப்படிலாம் செய்ய வேண்டாம். ஆண்டவர் சொன்னது என்னென்னா, நீ செய்கிறது என்னென்னா வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியாமல் இருக்க வேண்டும்னு தான். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்கள், தான் செய்கிற காரியங்கள் மற்றவங்களுக்கு தெரியணும்னு பார்ப்பாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய எந்த காரியமும் வெளியரங்கமாகாத காரியம் இருக்காது. ஏற்ற நேரத்தில் அந்த நற்கிரியைகளை எல்லாம் தேவனு வெளியரங்கமாக்கி உங்களை அந்த இடத்துல ஆசீர்வதித்து வைத்துருவார். அதனால் வேண்டி நம்ம மேன்மைப்படுத்திக்கிட்டு நான் அவங்களுக்கு அதை செய்தேன்னு இன்றைக்கும் பாருங்கள், அநேக காரியங்கள் செய்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா தன்னுடைய பேர் வருவதற்காக மற்றவர்கள் பார்ப்பதற்காக செய்கிறாங்க. ஆனால் அதை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் அப்போவே அந்த பலனை அடைந்து தீர்ந்தான் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளையை நாம் அப்படிப்பட்டவராக காணப்பட வேண்டாம். நம்ம ஒருத்தவங்க செஞ்சால் கூட நம்முடைய பேர் வரலனாலும் பரவாயில்ல, அது வெளியே தெரிலனாலும் பரவாயில்ல, அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவுக்கு தெரியும் இது யார் கொடுத்தா யார் வாங்கினா இது நிமித்தமாக அவங்க எப்படி பயன் அடைந்தார்கள் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளை, அதனால் எந்த சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா நம்ம இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் பார்த்திங்கன்னா விட்டு விடாமல் நம்ம பார்த்திங்கன்னா காணப்பட வேண்டும். ஆண்டவர் 26:10 பாருங்கள், இயேசு நீங்கள் இந்த ஸ்திரியை விட்டு என்னுடைய நற்கிரியை செய்திருக்கான்னு சொல்கிறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளையை நம்ம நற்கிரியைகள் செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட லிமிட்டு கிடையாது. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை நம்ம செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதை தான் பாருங்கள், ரோமர் 2:7 சொல்கிறார், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகள் செய்து கனத்தையும் மகிமையையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை. பாருங்கள், சோர்ந்து போகாமல் நாம் நற்கிரியைகள் செய்யும் பொழுது தேவன் நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறாரு. அது நித்திய ஜீவனிலையும் நமக்கு அது கேட்டதான பலன் உண்டு என்பதை நன்றாக இருந்துக்கிறோம். நம்ம நினைக்கலாம், ஐயோ நான் இவ்வளோ பண்ணினேன், இவ்வளோ காரியங்களை செய்தேன், நன்றி கெட்டவர்களாக தான் இருக்கிறான்னு. அதனால தான் அவர் அங்கே இந்த இடத்துல சொல்கிறாரு, சோர்ந்து போகாமல் செய்யுங்கன்னு. சில நேரத்தில் பாருங்கள், நம்மளோட இடத்துல உதவி பெற்றவர்களே நம்மளை பாருங்கள் எதுக்க தான் செய்வாங்க. சில நேரத்தில் பாருங்கள், சில காரியத்தில் நம்ம சில ஆலோசனையை சில ஏதோ ஒரு நம்ம சொல்லுவோம், அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளே திருப்பிடுவாங்க. இதுமாரி இல்லைப்பா நான் இவ்வளோ தூரம்லாம் உனக்கு எவ்வளோ உதவிலாம் பண்ணேன், அதனால தான் நான் சொல்கிறேன்னு சொன்னோன்னா, ஆமாம் நீ என்ன பெரிய உதவியை பண்ணிட்டியா, பெரிய இதை செஞ்சிட்டியான்னு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை சோர்ந்து போக வைக்கும். இதனால் வேண்டி நம்ம என்னென்னா அதை நினச்சி நம்ம
என்னென்ன சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்க வேண்டாம். அது நம்ம சோர்ந்து போகாமல் நாம் நற்கிரியைகளை செய்யும் பொழுது தேவன் நமக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி தேவனுடைய நினைவிலேயே இருக்கிறவர்களாக நம்ம காணப்படும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைய தினத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, ஜெபாவி எனக்கு தாரும் ஆண்டவரே, நற்கிரியைகளை செய்யத்தக்கதான பலனை எனக்கு தாரும் ஆண்டவரே. அனைவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஆசை இருக்கும், செய்வதற்கு தேவையான பலன் இருக்காது. ஏன்னா அவர்களுக்கே அது எல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும், அவங்களுக்கே பத்தியும் பத்தாமையும் இருக்கும். ஆனாலும் அதிலும் நாம் பார்த்திங்கன்னா நற்கிரியைகளை செய்யும் பொழுது தேவன் அதில் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அந்த நற்கிரியைகளெல்லாம் அவர் நினைவு கூறுகிறவர்களாக இருக்கிறார். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து வைக்காவிட்டாலும் சாபத்தை நாம் சுதந்திரித்து வைத்து கொண்டு போகக்கூடாது. அதை நம்ம மனசில் எப்போதுமே ஆழமாக நம்ம பதியணும். அதாவது என்னென்னா, அடுத்தவங்களை அடித்தோ இது பண்ணியோ வயிறெறிஞ்சோ ஏமாற்றியோ எப்படியோ குறுக்கோளில் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதான எண்ணத்துக்குள்ளாக வரக்கூடாது. அது எல்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் சாபம் என்பதை நன்றாக நினைத்து கொள்ளுங்க. நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கலைனாலும் இப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய சந்ததிக்கு வைத்து விட்டு போகக்கூடாது. அதுக்கு தேவையான கிருபையை தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்வோம்.